மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. திருவருகை காலம் என கிறிஸ்துவர்களால் அழைக்கப்படும் கிறிஸ்து பிறப்பின் காலம் டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் டிசம்பர் மாதம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தின நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேவாலய நிர்வாகத்தினர் ஒவ்வொரு வீடாக சென்று கேர்லஸ் நிகழ்ச்சியை நடத்தி வருவது வழக்கம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ். 58 வயதான இவர் தருமபுரி பெண்ணாகரம் ரோட்டில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பாதிரியாராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கும் பிரான்சிஸ் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிரசங்கம் செய்து வந்தார். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகில் உள்ள பாய்ஸ் கம்பெனி வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இருந்து கேர்லஸ் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தேவாலயத்தின் ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து மக்களின் வீடுகளுக்கு சென்று பாடல்களை பாடியும் நடனமாடியும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாதிரியார் பிரான்சிஸ் கடந்த 6ஆம் தேதியன்று குன்னூருக்கு வந்துள்ளார். அன்று மதியம் 2 மணி அளவில் வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஓய்வு எடுத்துவிட்டு மாலை 6 மணிக்கு ஒசட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்துவ வீடுகளில் கேர்லஸ் பூபாலம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். நீலகிரி மாவட்டத்தின் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்த கேர்லஸ் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. அன்றிரவு ஒசட்டி பகுதியில் உள்ள பவுல்ராஜ் என்பவரது வீட்டில் கேர்லஸ் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த பிரான்சிஸ் அங்கிருந்த மூதாட்டியிடம் உற்சாகமாக நடனமாடிக்கொண்டிருந்தார். அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டே நடனமாடிய பிரான்சிஸ் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். இதை பார்த்து பதறிப்போன தேவாலய ஊழியர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பாதிரியார் பிரான்சிஸ் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பிரான்சிஸின் இறப்பை நம்ப முடியாமல் அங்கிருந்த அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இச்சம்பவத்தால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரின் உடல் தருமபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது நடனமாடிக்கொண்டே சரியும் பாதிரியாரின் கடைசி நிமிட வீடியோ வெளியாகி அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.